அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது CISF அப்படிங்கிற ஒரு பாராமிலிட்டரி ஃபோர்ஸ் சேர்ந்த ஒரு ஃப்ரெண்டு தான் இருக்காரு. ப்ரோ வணக்கம். வணக்கம் ப்ரோ. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கேன் ப்ரோ. ஓகே ப்ரோ. சரி, நம்ம டைரக்டா இன்டர்வியூக்குள்ள போயிடலாமா? போயிடலாம் ப்ரோ, சொல்லுங்க. ப்ரோ, நான் ஃபர்ஸ்ட் கேட்க போற கொஸ்டினே உங்க பேரு, நீங்க யாரு, உங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட். ப்ரோ அதே மாதிரி உங்க நேம் சொல்லலாம்ல வீடியோல? அதனால ஒண்ணும் இல்ல ப்ரோ, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஏன்னா நான் இன்டர்வியூ எடுத்துருவேன், அதுக்கப்புறம் ப்ரோ என்னோட நேம் கட் பண்ணிருங்க அப்படிம்பாங்க, அதுக்கப்புறம் ப்ரோ என்னோட போட்டோவை கட் பண்ணிருங்க அப்படிம்பாங்க. அதனாலதான் கேக்குறேன் உங்கள்கிட்டயும். நேம் சொல்லலாம்ல? இல்ல அதனால சொல்லலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. நீங்க யாரு, உங்க பேரு, எந்த ஊரு, எல்லாமே டீடைலா ஃபேமிலி பேக்ரவுண்ட் முதற்கொண்டு சொல்லுங்க ப்ரோ. ஓகே ப்ரோ, என் பேர் ராகுல் ப்ரோ. வயசு இப்ப 25. ஓகே. இது பிஎஸ்சி கம்ப்யூட்டர். 2 மினிட் ஆகும். படிச்சது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சேன். ஓகே. முடிச்சுட்டு வீட்டுல அம்மா ஃபர்ஸ்ட் வேலைக்கு போனாங்க, இப்ப போறதில்ல. அப்பா விவசாயம் பாக்குறாரு. ஓகே. அப்புறம் அந்த நிலம் அளவுக்கிறது அந்த இதெல்லாம் பாப்பாரு. ஓகே. ரியல் எஸ்டேட் மாதிரி ஒரு தம்பி இருக்கான். ஆமா, ரியல் எஸ்டேட் மாதிரி, பெருசா இல்ல, சின்னதா. ஓகே. தம்பி காலேஜ் படிச்சிட்டு இருக்கான், ஃபைனல் இயர்ல ஃபைனல் செம் படிச்சிட்டு இருக்கான், இன்ஜினியரிங். சூப்பர். ஆமா, இதான் பேக்ரவுண்ட். எந்த ஊர்னு சொல்லலையே ப்ரோ? ஊரே சொல்லலையோ? வத்தலகுண்டு ப்ரோ, திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு. சரி, ஓகே ப்ரோ. ஓரளவு நீங்க உங்களோட இன்ட்ரோ சொல்லிட்டீங்க. நீங்க எப்படி? ஆமா, ஃபர்ஸ்ட் இந்த CISF என்ன, ஃபுல் ஃபார்ம் என்ன? சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ப்ரோ. ஓகே ப்ரோ. அதாவது நம்ம நாட்டுக்குள்ள உள்ளுக்குள்ள, அதாவது இன்டீரியரா நீங்க போய் பாதுகாப்பு படையில ஈடுபடுவீங்களோ? ஆமா. அதாவது எப்படின்னா, இந்த ஃபோர்ஸ் எங்க டீடைல் பண்ணுவாங்க, இந்த பவர் பிளான்ட், ஏர்போர்ட், மெட்ரோ, ஓகே, சீ போர்ட், ஹார்பர்லாம் இருக்குல்ல, அங்க எல்லாமே டீடைல் பண்ணுவாங்க. ஓகே. இப்ப ரீசெண்டா கவர்மெண்ட் பில்டிங்ஸையும் இது பண்ணிருக்காங்க, அங்கேயும் டிப்ளாய் பண்ணிருக்காங்க. ஓகே. ஆனா மோஸ்ட்லி நான் பார்த்தது ஏர்போர்ட்ல இருப்பீங்க, நான் பார்த்திருக்கேன் அதிகமா. ஏர்போர்ட்ல பாத்துருப்பீங்க. ஓகே. அதுக்கு அடுத்த இடத்துல பிளான்ட்ல பவர் பிளான்ட். ஆமா, அந்த எப்படி பிளான்ட்னா என்ன சொல்றதுன்னா, அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட், இந்த மின்சாரம் எல்லாம் தயார் பண்ணுவாங்கல்ல. ஆமா. நிலக்கரியை வச்சு இல்லைன்னா நியூக்ளியரை வச்சு, அந்த மாதிரி பவர் பிளான்ட்ல ஃபுல்லா டிப்ளாய் பண்ணிருப்பாங்க. ஓகே. அப்புறம் இன்டர்நேஷனல் ஹார்பர்லாம் இருக்கும்ல, அங்கெல்லாம் டிப்ளாய் பண்ணிருப்பாங்க. முக்கியமான ஹார்பர் நம்ம சென்னை ஹார்பர், விசாகப்பட்டினம், கோவா, மும்பை ஹார்பர், குஜராத், இங்கெல்லாம் டிப்ளாய் பண்ணிருப்பாங்க. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. நீங்க எப்படி ஒரு பிஎஸ்சி நீங்க படிச்சது? ஆமா ப்ரோ. நீங்க ஒரு பிஎஸ்சி ஸ்டூடெண்ட், எப்படி இந்த CISF எக்ஸாம்க்குள்ள வந்தீங்க, எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க, அந்த ஸ்டோரிலாம் கொஞ்சம் சொல்றீங்களா? அது ஒரு பெரிய கதை ப்ரோ. ஃபர்ஸ்ட் நான் இதுக்குன்னு ட்ரை பண்ணல. ஓகே. சின்ன வயசுல இருந்தே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எப்ப இருந்தேன்னா, நான் காலேஜ் ஜாயின் பண்ண டைம்ல இருந்தே ட்ரை பண்ணேன். அப்ப இந்த டைம்ல மத்த இதுக்கு ட்ரை பண்ணேன். அந்த இது ஏர்ஃபோர்ஸ், ஆர்மி, நேவி 3க்கும் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. அப்புறம் ஏஜ் பார் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் இது ட்ரை பண்ணேன். ஓகே. இதுலயும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிடைக்கல, செகண்ட் அட்டெம்ப்ட்ல தான் வந்தேன். ஆனா நீங்க மத்த எக்ஸாம் ட்ரை பண்ணி அப்புறம் சும்மா நார்மலா இதுக்கும் பண்ணுவோமே சொல்லிட்டு தான் பண்ணிருக்கீங்க? நார்மலா இதுக்குன்னு இல்ல, அந்த ஏஜ் லிமிட் ஆனதுக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்தேன், தேடி பார்த்தேன். அதுல இது ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. SSCGD ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. சரி, இதுவும் யூனிஃபார்ம் ஃபோர்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன், கிடைச்சிருச்சு, கிளிக் ஆயிடுச்சு. ஆமா. சரி ப்ரோ, நீங்க பிரெஃபரன்ஸ் கொடுக்கும்போதே CISF தான் ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் கொடுத்தீங்களா, இல்ல இதுக்குன்னு தனியாவே எக்ஸாம் வச்சு நடத்துறாங்களா? இல்ல அப்படிலாம் இல்ல ப்ரோ. இதுல SSCGD மொத்தமா ஒரே எக்ஸாம் தான் வைப்பாங்க. ஓகே. அதுல இருக்க அந்த 7-8 ஃபோர்ஸுமே இதுல ஒரே எக்ஸாம்ல தான் வரும். ஓகே. ஒரே எக்ஸாம்ல வரும். வந்ததுக்கு அப்புறம் அதுல நீங்க எடுக்கிற மார்க்கை வச்சு இது பண்ணுவாங்க. பிரெஃபரன்ஸ் நம்ம கொடுத்துருப்போம், அந்த மார்க் நம்ம மார்க் அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா அதுக்கு அந்த போஸ்டிங் கிடைச்சிரும். ஓகே ப்ரோ. ஆமா, அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. சரி ப்ரோ, நீங்க எந்த எக்ஸாம் ஒரே எக்ஸாம் தான்.
ஒரே எக்ஸாம் நம்ம கொடுக்குற ப்ரிஃபரன்ஸ் படி வந்து நமக்கு ஜாப் கிடைக்கும். ப்ரிஃபரன்ஸ் நம்ம ப்ரிஃபரன்ஸை வந்து நம்ம மார்க் மீட் பண்ணுச்சுன்னா ஓகேன்னு சொல்லி அந்த அந்த இது கிடைச்சிரும் அப்படியே. ஓகே ப்ரோ. அப்படி இல்லைன்னா நம்ம கொடுத்துருக்க ப்ரிஃபரன்ஸ் அடுத்து என்ன கொடுத்துருக்கோமோ அந்த இது கிடைக்கும். அதுல வந்துரும். அதுல வேக்கண்ட் ஒருவேளை ஃபுல் ஆயிடுச்சுன்னா நம்ம செகண்ட் கொடுத்ததுக்கு வந்துரும். ஃபில் ஆயிருச்சு, நம்மளோட இது மார்க் வந்து அது அந்த வேகன்சிக்கு ஃபில் ஆகல அப்படின்னா அடுத்த என்ன போஸ்டிங் இருக்கோ அந்த இது கொடுப்பாங்க. ஓகே ஓகே. இல்ல ப்ரோ, நீங்க ஏன் வந்து சிஐஎஸ்எஃப் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா கொடுத்தீங்க? சிஐஎஸ்எஃப் ஏன் கொடுத்தேன்னா என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கா, என்னோட 2 வருஷம் முன்னாடி போயிட்டான் அவன். ஓகே. அவன்கிட்ட பேசினேன். அண்ணன் ஒருத்தர் பிஎஸ்எஃப்ல இருக்காரு, அவர்கிட்ட பேசினேன். சிஆர்பிஎஃப்ல ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவன்கிட்ட பேசினேன். ஓகே. எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா அவங்கவுங்க வேலை எப்படி இருக்கும்னு சொன்னாங்க. ஓகே. சரி, அதெல்லாம் வச்சு பேஸ் பண்ணி பார்த்தப்ப எனக்கு சிஎஸ்எஃப் பெஸ்டா தெரிஞ்சுச்சு. சூப்பர் சூப்பர். நான் அந்த மாதிரி யோசிச்சு தான் இந்த இது செலக்ட் பண்ணேன். சும்மா எடுத்தோன்னே செலக்ட் பண்ணல. விசாரிச்சேன், அவங்ககிட்டலாம் விசாரிச்சேன் எது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி. அது விசாரிச்சு பார்த்ததுல எனக்கு இது கரெக்ட்னு தோணுச்சு, இது நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. சரி ஓகேன்னு சொல்லி இது கொடுத்துட்டேன். ஓகே. அப்ப நல்லா ப்ரீ பிளான் பண்ணி தான் உள்ளுக்குள்ள இறங்கிருக்கீங்க. ஆமா ப்ரோ. சரிங்க ப்ரோ, இப்போ நீங்க இந்த எக்ஸாம்ல எவ்வளவு கட் ஆஃப் எடுத்தீங்க? என்னோட மார்க் வந்து 104 என்னமோ எடுத்திருந்தேன் ப்ரோ, நார்மலைஸ் ஆன மார்க்கு. ஓகே. 104 எடுத்திருந்தேன். டோட்டல் மார்க் எவ்வளவு ப்ரோ? டோட்டலுக்கு 160. 160க்கு 104 எடுத்திருக்கீங்க. 160க்கு 104. ஐயோ, சரியான படிக்கிற பாய்ஸா நீங்க. ஐயோ அப்படிலாம் இல்ல, நீங்க வேற. சரி சரி. அது நான் மேக்ஸ்லாம் ரொம்ப ஆவரேஜ். நான் முன்னாடி இருந்தே அது ட்ரை பண்ணிட்டு இருந்தனால அது கொஞ்சம் அப்படியே வந்துருச்சு ஃப்ளோல. ஓகே ஓகே. சரி ப்ரோ, இப்போ பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தனால. சொல்லுங்க ப்ரோ. அதான் ப்ரோ, இப்போ நீங்க இந்த எக்ஸாம் படிக்கிற டைம்ல என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு நல்ல ஒரு ஸ்கோப் கொடுத்தீங்க நீங்க? இந்த எக்ஸாம் கேக்குறீங்களா? அதான் படிக்கும் போது மேக்ஸுக்கா, இங்கிலீஷ்க்கா, இல்ல ஜிஎஸ்கா அந்த மாதிரி கேட்குறேன். அந்த மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நான் வந்து சின்ன வயசுல இருந்து இங்கிலீஷ் மீடியம் தான் படித்தேன். ஓகே. நான் எந்த எக்ஸாம் ட்ரை பண்ணாலுமே மேக்ஸிமம் அந்த 20 கொஸ்டின் இருக்குன்னா அதுல வந்து ஒரு நார்மலா 10 வந்து போட்டுருவேன் கரெக்டா. அதனால நான் பெருசா ஃபோக்கஸ் பண்ணல இங்கிலீஷ்க்கு. ஓகே. ரீசனிங் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ப்ரோ. எப்ப டைம் கிடைக்குதோ, போர் அடிக்குதோ அப்பெல்லாம் ரீசனிங் பார்ப்பேன். ரீசனிங் போட்டு பார்த்துட்டே இருப்பேன். ரீசனிங்ல மார்க் வந்துச்சு, நல்லா 20க்கு 19 நம்ம எடுத்திருந்தேன். ஓகே. ரீசனிங் கரெக்டா பார்த்தா 20க்கு 20 எடுக்கலாம். ரீசனிங் தான் மார்க் எடுக்கிற ஒரு ஆப்ஷனே. ஓகே ஓகே. ஆமா. அதுக்கப்புறம் மேக்ஸ் வந்து முன்னாடி இருந்தே சொன்னேன்ல உங்ககிட்ட ஆவரேஜ்னு. ஆமா. அது பிராக்டிஸ் பண்ண ஓரளவுக்கு வந்துருச்சு. ஆமா. சரி சரி சரி. சரிங்க ராகுல். ஜிகே வந்து ஒரு செலக்டட் டாபிக் இருக்கும். ஓகே. அந்த மாதிரி அந்த இதெல்லாம் படிச்சீங்கனாலே உங்களுக்கு வந்து இதா இருக்கும், ஈஸியா இருக்கும். எல்லாத்தையும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. 20 கொஸ்டினுக்கு 20 என்ன வரும்னு சொல்ல முடியாது. ஓகே. ஆனா அந்த செலக்டிவ் டாபிக்ஸை படிச்சீங்கன்னா ஒரு 10ல இருந்து 12 கொஸ்டின் மேக்ஸிமம் போட்டுடலாம், கண்டிப்பா போட்டுடலாம். இப்போ வந்து பிசிக்கல் வந்து, அதாவது இப்ப நீங்க எக்ஸாம் எழுதிட்டீங்க, ரிசல்ட் வந்துருச்சு. பிசிக்கல் வந்து ஆமா ப்ரோ. பிசிக்கல் வந்து சென்னை ஆவடி ப்ரோ. ஆவடிதான். ஓகே. ரன்னிங்லாம் 5 கிலோமீட்டர்? ரன்னிங் 5 கிலோமீட்டர். அது மட்டும் நான் வேற எதுவும் கிடையாது பிசிக்கல்ல. எதுவுமே கிடையாது. ஓகே. நார்மலா ஹைட், அதாவது அதுக்கு முன்னாடி செக் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து செக் பண்ணுவாங்க, பிஎஸ்டின்னு சொல்லுவாங்க, பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்னு. ஆமா. அதுல வந்து தான் உங்களுக்கு ஹைட், செஸ்ட், வெயிட் இதெல்லாம் செக் பண்ணி, ஓகே, அதுல எலிஜிபிள் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து இது பிடிக்கு கூட்டு போவாங்க. பிஇடிக்கு, பிசிக்கல் டெஸ்ட்க்கு, பிசிக்கல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்க்கு. பிசிக்கல் டெஸ்ட்க்கு. ஆமா ப்ரோ, அப்படிதான் நடந்துச்சாங்க. ஓ, நீங்க நார்மலா எவ்வளவு ஹைட்? நாங்க அந்த டைம்ல 171 ப்ரோ, பார்டர் ஹைட் தான். ஓகே, நானும் பார்டர் ஹைட் தான், 170 தான் நானுமே. எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நான் இதுக்கு வாஷர்மேன் போகும்போது ஃபர்ஸ்ட் ஹைட் எடுத்துட்டாங்க. ஹைட் எடுத்துட்டு கூட வந்தாங்கன்னா உள்ள போயிட்டாங்க, என்னைய மட்டும் தனியா உட்கார வச்சுட்டாங்க. எனக்கு பயமாயிருச்சு, ஐயோ போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எனக்கு 2வது டெஸ்ட் எடுத்து, அப்புறம் வந்து இல்ல இந்த பையன் வந்து பார்டர் ஹைட்ல இருக்கான், அவனை உள்ள அனுப்பலாம் சொன்னா, அப்புறம் மறுபடியும் என்ன உள்ள அனுப்பிச்சுட்டாங்க. எனக்கு அப்பாடான்னு பெருமூச்சுட்டமா இருந்துச்சு. சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. இப்போ 5 கிலோமீட்டர் ரன்னிங்லாம் நீங்க எவ்வளவு நிமிஷத்துல கம்ப்ளீட் பண்ணீங்க?
5 கிலோமீட்டர் ரன்னிங்கு கரெக்டா ஞாபகம் இல்லையே, 22 சம்திங்ல முடிச்சேன். சரி ஓகே ஓகே. ஆனா டெய்லியுமே நீங்க கிரவுண்ட் 22. ஆமா ப்ரோ. ஓகே ஓகே. 22 முடிச்சீங்க. டெய்லியும் கிரவுண்ட் டச்ல இருந்தீங்க நீங்க? என்ன ப்ரோ? இல்ல கிரவுண்ட்ல போயிட்டு டெய்லி பிசிக்கல் ரன்னிங் ஓட்டே இருந்தீங்க டெய்லியும்? ஆமா, நான் மேக்ஸிமம் கிரவுண்டுக்கு போக மாட்டோம். வீக்லி ஒரு 2 நாள் 3 நாள் கிரவுண்டுக்கு போவோம். மத்த நாள் ஃபுல்லா ரோட்டுக்கு போயிருவோம். ஓ, ரோட்ல ஓட ஆரம்பிச்சீங்க? ரோட்ல வர ஆரம்பிச்சிரும். இல்ல அது ஃப்ரெண்ட்ஸ் வருவானுங்க. இல்ல இதுவுமே நீங்க பிளான் பண்ணி தான் அடிச்சிருக்கீங்க நான் சொல்லுவேன். ஆமா ப்ரோ. ஏன்னா ஆவடியில வந்து தார் ரோடு தான் இருக்கும். ஆமா. அதுதான் நீங்க ஓடி அடிச்சிருக்கீங்க. இல்ல நான் சொன்னேன்ல உங்ககிட்ட, நான் அண்ணன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசினேன்னு சொல்லி. ஆமா ஆமா. அதுல எனக்கு வந்து ஒரு அளவுக்கு ஐடியா கிடைச்சிச்சு, இப்படிலாம் பண்ணணும், இது கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் யோசிச்சு. ஓகே ப்ரோ. ப்ரோ நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் எப்படி ப்ரோ போச்சு? டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஓகே தான் ப்ரோ. ஆனா கரெக்டா இருந்தா உங்களுக்கு பிரச்சனை இல்ல, எல்லாமே செக் பண்ணுவாங்க, பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். ஆனா ஒரு பிரச்சனை இருந்தாலுமே சிக்கல் தான். இல்ல இப்போ நிறைய பசங்க வந்து ரிஜெக்ட் ஆகி போனாங்க. ஓ, என்ன ரீசன் எதுவும் தெரியுமா? என்ன ப்ரோ? இல்ல ரீசன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ல ரிஜெக்ட் ஆனதுக்கு ரீசன் தெரியுமா? ரீசன் வந்து எனக்கு தெரிஞ்சு என் கூட இருந்த பசங்க வந்து இப்ப நம்ம தமிழ்நாட்டுல வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் பிரிச்சாங்கல்ல ப்ரோ. ஆமா. சம்திங் திருநெல்வேலியில இருந்து அந்த தென்காசி ஏதோ பிரிச்சாங்கல்ல. ஆமா. தென்காசியா இல்ல கள்ளக்குறிச்சி ஏதோ பிரிச்சாங்கல்ல. தென்காசி, வேலூர்ல இருந்தா கள்ளக்குறிச்சி. தென்காசி. எனக்கு எக்ஸாக்டா தெரியல. அந்த பிரச்சனையில வந்து அந்த பையனோட நேட்டிவிட்டில வந்து திருநெல்வேலின்னு இருக்கு. ஓகே. ஆனா இன்னொரு சர்டிபிகேட்ல எதுலயோ வந்து தென்காசின்னு இருக்கு, ரீசெண்டா ஆன சர்டிபிகேட்ல. ஓகே ஓகே. அது அங்க இருந்த கமாண்டன்ட் வந்து ஏத்துக்கவே மாட்டேன்ட்டாரு, முடியவே முடியாதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிட்டாங்க. கடைசி வரையும் போராடி பார்த்தாரு அவரு, அபிடேவிட் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துறேன் அப்படி இப்படின்னு சொல்லி பேசி பார்த்தாரு. ஆனா ஒன்னும் பண்ண முடியல. ஓ பாவம், அப்ப அவர்லாம் எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் ப்ரோ. அவர் மார்க் கேட்டீங்கன்னா நீங்க அதுக்கு மேல சொல்லுவீங்க. அவர் மார்க் 127. ஏய் சும்மாடி 127 மார்க் அவரு. என்ன சொல்றீங்க? ஐயோ. அவரு 127 மார்க் எடுத்து ரன்னிங் பாஸ் இதெல்லாம் பண்ணி மெடிக்கல்ல அன்ஃபிட் ஆகுறது. மெடிக்கல்ன்ற பாருங்க, டாக்குமெண்ட்ல அன்ஃபிட் ஆகுறது பாவம் அவரு. ஆமா ஆமா. சரி ப்ரோ, இப்போ மெடிக்கல் டெஸ்ட்லாம் எந்த மாதிரி போச்சு, அது எதுவும் ஷேர் பண்ண முடியுமா உங்களால? மெடிக்கல் டெஸ்ட் எல்லாமே செக் பண்ணுவாங்க ப்ரோ. ஓபனா சொன்னா எல்லாமே செக் பண்ணுவாங்க. சும்மா சொல்லுங்க ஓபனா. அதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, எந்த மாதிரின்னு நான் சொல்றேன். ஏன்னா இப்போ நம்ம கமெண்ட் செக்ஷன்லயே வந்து நிறைய பேர் ஐ பத்தி கேட்டிருக்காங்க. ஐ பத்தி எப்படின்னா, ஐ உங்களுக்கு ரைட் சைடு கண்ணு இருக்குல்ல? ஆமா.